கடவுள் சொல்லும் தீர்ப்பு இந்த சீரியஸ் எபிசோட்ஸ்ல இன்றைக்கு நாம் பேச போவது ரிஷப ராசி. காலபுருஷ தத்துவத்தினுடைய 2ஆம் இடம் ரிஷபம். அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லா வசதிகளும் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? எல்லாமே இருக்கு, அழகு இருக்கு, படிப்பு இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, ஆனாலும் வாழ்க்கையில படாத கஷ்டங்கள். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பின்னாடி ஒவ்வொரு மனுஷங்களுடைய மனசுலையும் நிறைய பலிகள் இருக்கு. நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழாத மனிதர்களை பார்க்கவே முடியாது. அப்படி பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய நீண்ட நாள் கேள்விகளுக்கும் உங்க மனதில் ஒளிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மனபாரங்களையும் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இந்த கடவுள் சொல்லும் தீர்ப்பு. இந்த வீடியோவில் பல காலமா நீங்க அனுபவிச்சுட்டு வர கஷ்டங்கள், திருமண தடைகள், திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குழந்தை இல்லாத கொடுமைகள், கடன் தொல்லைகள், வேலை இல்லாமல் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கேள்விகள் அனைத்திற்கும் விடை தருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த வீடியோ. இதற்கெல்லாம் உண்மையான ஜோதிட காரணம் என்ன? மற்றவங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சு உங்களுக்கு மனசு சலிச்சு போச்சு, அப்படி வெளியே சொல்ல முடியாம சோர்ந்து போய் இருக்கக்கூடிய உங்க மன அழுத்தத்துக்கான காரணங்கள், உண்மையான காரணங்கள் என்ன? அதற்கான தீர்வுகள் என்ன? அடுத்து வரக்கூடிய 6 மாத காலத்துல கடவுள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வை தரப்போறார்? நீங்க என்னென்ன தர்ம காரியங்கள் பண்ணணும், எந்தெந்த கோவிலுக்கு போகணும், அழுத்தமா ஆழமா பேசலாம். வாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் ஆதிக்கம் கொண்ட ராசி, அது எல்லோருக்குமே தெரியும். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரங்களை கொண்ட இந்த ராசி ஒரு அற்புதமான ராசி. மற்றவங்களோட பாரத்தை தான் தோல்ல சுமக்கக்கூடிய மனிதர்கள், தியாகத்துடைய உறவு, தியாகத்தினுடைய உருவாக செயல்படக்கூடிய தன்மை, மற்றவங்களுக்காக எதையுமே பொறுத்துக்கிறது, டாலரேட் பண்ணிக்கிறது, சாக்ரிஃபைஸ் பண்றது, உதவி பண்றது, தேடி போய் உதவுறது, தன்னை கீழே தாழ்த்திக்கிட்டு மற்றவங்களை மேல உயர்த்துறது, இந்த குணங்களை படைத்த ரிஷபராசி அன்பர்கள். ஆனா கடந்த சில வருஷங்களாக உங்களோட வாழ்க்கை பெரிய போராட்டத்தை சந்திச்சு, உங்க வாழ்க்கை பெரிய போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு. முதலாவதாக பண கஷ்டம். எப்பவுமே சுக்கிர பகவானுடைய ராசிகளுக்கு பணம் வரும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, பணம் வரதும் தெரியல, எங்கிருந்து வருதுன்னு தெரியல, அதை விட முக்கியமா அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியல. இப்படி கண்ணி வைக்கிற நேரத்துக்குள்ள பணம் செலவாளி, கடனாளியாக நம்ம உட்காந்துருக்கோம். ஒரு 30 நாள் கொண்ட ஒரு மாசத்துல 10ஆம் தேதி வரைக்கும் பணம் வருது. அது வர்ற ஸ்பீடை விட அது எங்க போய் மாயமா மறையுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. வாங்கின கடனையும் அடைக்க முடியல, அதுக்கு வட்டியும் கட்ட முடியல. அதை விட முக்கியமானது நிம்மதி என்பது இந்த பண பிரச்சனையினால போயிடுச்சு. 2வது குடும்பம் மற்றும் திருமண தடை. ஒரு மனுஷன், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இப்ப ஜெண்டர் பயாஸா பேசவே கூடாது. இன்னைக்கு காலகட்டங்கள் ஆண் பெண் சமமா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல உடனே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண் ரிஷபராசி என்பர்கள், பெண்கள் ரொம்ப இன்னும் கஷ்டப்பட்டுதான் இருக்காங்க. ஆண்லாம் கொடுமைப்படுத்துறாங்க, உண்மைதான். பெண்கள் கஷ்டமே படலைன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு ஆண் கொடுமை என்பது அதிகரித்து வரக்கூடிய இந்த காலகட்டத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜெண்டர் பயாஸ் இல்லாம ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு மனுஷங்க நிம்மதியா இருக்கக்கூடிய இடம் எப்படின்னா குடும்பம் தான். வீட்டுக்கு வெளியில எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்க முடியும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. வீட்டுல ஒருத்தங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அது ஆபீஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆபீஸ்ல பிரச்சனை இருக்குன்னா கொஞ்ச நேரத்துல அது மறக்க முடியும். அப்படி உங்கள் வாழ்க்கையில திருமணமே செய்ய முடியாதுன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் ரிஷபராசியில காத்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல திருமணம் பண்ணின ரிஷபராசி அன்பர்கள், இந்த திருமணத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, சிரமம் அப்படிங்கிறது கணக்கில் அடங்காது. 3வதாக ரிஷபராசிக்கு வெளியில சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் இருக்கு. யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத பிரச்சனைகள். அது மனைவி கிட்டயோ, கணவன் கிட்டயோ, ஈவன் நண்பர்கள் கிட்ட கூட சொல்ல முடியாத
பல பிரச்சனைகள் இருக்கு. அது கரெக்டா நம்ம செய்யறது தப்பா, நம்ம ஏதாவது பெரிய தப்பு பண்றோமா, நம்ம லைஃபையே நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிறோமா, இப்படிங்கிற கேள்விகள் பல ரிஷபராசி கணவன் மனதிலையும் மனைவிகள் மனதிலையும் ஓடிட்டு தான் இருக்கு. உண்மை என்னன்னா, தற்காலிகத்துக்காக நீங்க தற்காலிக மன நிம்மதிக்காக நீங்க ஒரு உறவுக்குள்ள போய் என்டர் ஆனது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையவே அரிச்சு திங்கக்கூடிய அளவுல வந்து நிக்குது. அந்த மொமெண்டரி பீஸ் ஆஃப் மைண்டுக்காக நீங்க ஆரம்பிச்சது கண்டிப்பா அது லஸ்ட் கிடையாது. அப்படின்னாலும் அந்த நேரத்துல ஒரு நிம்மதி கிடைக்காதா? என் மனைவியா எப்பா பாரு என்னை வந்து நெகட்டிவா பேசுறா, என் கணவனா கொஞ்சம் கூட அந்த மனுஷன் நான் சொல்றதையோ என் மனசையோ புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு வேற ஒரு நட்பு சாதாரணமா இன்னைக்கு நல்லா இருக்கேன், இன்னைக்கு அது மனசு ஆறுதலா இருக்கே அப்படின்னு தொடங்கிய ஒரு விஷயம் அது எங்க வந்து இருக்கு அப்படின்னா, டோட்டல் குடும்பத்தையும் டோட்டல் லைஃபையும் டேமேஜ் பண்ற இடத்துல வந்து நிக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க பேரு, உங்க மானம், மரியாதை, உங்க தொழில், உங்க மனசு நிம்மதி எல்லாத்தையும் அது டேமேஜ் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஆரம்ப காலகட்டத்துல இந்த உறவுக்குள்ள நீங்க போக வேண்டிய காரணமே, நீங்க அப்ப இருந்த மன நிம்மதியை விட, அப்ப இருந்த தொழிலை விட, அப்ப இருந்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல போனீங்க. ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இருந்ததும் போச்சு பறந்ததும் போச்சு அப்படிங்கிற மாதிரி டோட்டலா உங்களை டேமேஜ் பண்ற அளவுக்கு வந்து நின்று இருக்கு. ஏன் இன்ஃபேக்ட் அது டேமேஜ் பண்ணியாச்சு. இப்போ வாழ்க்கை வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு, வாழ்க்கை பாதை எதை நோக்கி செல்கிறது? இப்போ மனசுல இருக்கக்கூடிய மெயினான கேள்வியே தான். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பொறுமைசாலிகள் நீங்கள். ஆனால் உங்களுடைய பொறுமையை சோதிச்சு உங்களையும் கோவப்படுத்துறதுக்கு பெரிய கும்பல் பக்கத்திலேயே தான் இருக்கு. உங்களால தாங்கிக் கொள்ள முடியல. உங்களால உங்களுடைய நல்ல குணங்களை மற்றவங்களுக்கு என்ன எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? நீங்க நல்ல குணங்களை நினைக்கிறீங்க, நல்லதை நினைக்கிறீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க யாருக்கு நல்லது செய்றீங்களோ அவங்க உங்களோட நல்ல குணத்தை கிண்டலும் கேலியுமா பாக்குறாங்க. இது உங்களுக்கு என்னைக்கு புரிய போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. உங்களை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு கடைசியில உங்களை ஏமாளியாக்கி நடு ரோட்ல விட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. வேலை செய்யற இடத்துலயா நீங்க என்னமோ எல்லாருக்கும் நல்லது செய்யறான்னு நினைச்சு மற்றவங்க வேலையெல்லாம் இழுத்து போட்டு வாங்கி செஞ்சு உங்க பின்னாடி போய் அவங்களே சிரிக்கிறாங்க. உங்களையே வந்து முட்டாள்ப்பா, எல்லாத்தையும் அவங்களே செஞ்சிருவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, சும்மா ரெண்டு வார்த்தை அப்ரிஷியேட் பண்ணா போதும் அப்படின்னு உங்களை ஒரு பஃபூன் மாதிரி நினைக்கிறாங்க. இதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கணும். என்ன செய்தால் எனக்கு நல்லது நடக்கும்? இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் என்ன செய்தால் எனக்கு நல்லது நடக்கும்? உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத சுவாமி மகாலட்சுமி தாயாரை நீங்க வணங்கும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட அல்லது மன நிம்மதி சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு கேள்விகளுக்கு பதில் தரும். மாதிரி இந்த லட்சுமி தாயாருக்கு தாமரை பூவை சமர்ப்பித்து கல்கண்டுல வந்து தீபம் ஏற்றணும். ஒரு நல்ல ஒரு வெத்தலையில ஒரு 5-6 கல்கண்டை வச்சு அதுக்கு நடுவில் கற்பூரத்தை வச்சு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை என்பது அமையும். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள், இந்த குடும்பத்துல பிரச்சனையை பத்தி பேசணும், குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசணும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் உங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில் அல்லது வீட்டிலேயே வந்து காமாட்சி அம்பாளை படம் வைத்து அவரை காமாட்சி அம்பாள் படம் வைத்து அவரை வழிபடுவது சிறந்த வாழ்க்கை மாற்றங்களை தரும். மாதிரி நிறைய தர்மங்கள் செய்யணும். நமக்கு வாழ்க்கையில மறுபடி பிரச்சனை வருதுன்னா நம்மள மாதிரி அவஸ்தைப்படக்கூடியவர்கள் அல்லது எந்த ஒரு பிரச்சனையிலையும் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். என்ன வேணா அவங்க மனசுல தோணலாம். உங்க மனசுல இன்னைக்கு வந்து நான் நல்லது செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களால் நல்லது செய்ய முடியும். அந்த மாதிரி செய்ய 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 உங்களுடைய லைஃப்ல வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து வரும். அது மாதிரி உணவு மற்றும் நீர் தானம், நிறைய பேருக்கு ஃபுட்டு வந்து டொனேட் பண்றது. சாதாரண தயிர் சாறு பொட்டலம், எலுமிச்சம்பழி சாதம், ஒரு புளியோதரை சாதம், இந்த மாதிரி சாம்பார் சாதம், இப்படி வந்து நீங்க பொட்டலங்களை வந்து விநியோகம் பண்ணுது. ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் வச்சுக்க, ஒரு பொட்டலம் 10 ரூபான்னா கூட 500 ரூபா, ஒரு நாளைக்கு மாசம் 15,000 ரூபா தான்.
நீங்க அந்த விநியோகம் செய்து உங்களால அவ்வளவு முடியலையா 2 பேருக்கு கொடுங்க பொட்டலம், இல்ல ஒருத்தருக்கு கொடுங்க பொட்டலம். எவ்வளவு பேருக்கு கொடுக்குறீங்கன்றத விட மனசு எவ்வளவு சுத்தமா கொடுக்குறீங்க, எவ்வளவு மனசு சம்மதமா கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ கடவுள் சொல்ல போற தீர்ப்பு என்ன, அடுத்த 6 மாச காலத்துல ரிஷபராசி என்பவர்களுக்கு கடவுள் சொல்லும் தீர்ப்பு என்ன, அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடவுள் நம்ம தீர்ப்பை எழுதிட்டாரு, புதுசா ஒண்ணு எழுத போறது. இந்த குரு பயிற்சி ஜூன் 2க்கு பிறகு ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் என்பது அளவில் அடங்காது. பல விதங்கள்ல ரிஷபராசி இப்போ குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரும்போது நீங்க 11ஆம் வீட்டுக்குடைய ராசி, உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு குரு வரார். இந்த 2லிருந்து 3க்கு மாறக்கூடிய குருவினால் மிகப்பெரிய தைரியம், மனோதிடம், கடவுளுடைய துணை, நீங்க உங்க மனநிலையில பெரிய மாற்றங்கள், வாழ்க்கை அடிப்படை வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், கையேந்தி இருந்த நிலைமையெல்லாம் போய் மற்றவங்களுக்கு நீங்க கை கொடுத்து உதவக்கூடிய நிலைமைகள் வரும். உங்களை யார் யார் சீண்டி பார்த்தாங்களோ, கேவலமா பேசினாங்களோ, நினைச்சாங்களோ, உங்களை அவமரியாதைப்படுத்தினாங்களோ அத்தனை பேரும் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள், திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், விவாகரத்து வரைக்கும் போய் நின்று கோர்ட்லயே ஃபைல் பண்ண பிரச்சனையா இருந்தாலும் கூட மறுபடியும் அந்த கேஸ் வாபஸ் பெறப்பட்டு மறுபடி குடும்பமாக குழந்தைகளோடு நல்லா இருக்கக்கூடிய காலங்கள் வெகு தொலைவில் இல்லை. உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய மாற்றங்கள் இருக்கும். நியூ ஜாப் சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். நல்ல சம்பளத்தோட, நல்ல பதவியோட, நல்ல ஃபேம்ல நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி காதல், இந்த ஒன் சைடு லெவல்லாம் கிளியர் ஆகி டபுள் சைடு லெவல்லாம் கிளியர் ஆகி மேரேஜில் முடிஞ்சு நல்ல ஒரு லைஃபை பிகின் பண்ணக்கூடிய பீரியடாக அடுத்த 1 ஆண்டு காலம் அமையும். அரசியல்ல இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு பெரிய வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரைக்கும் பாஸ்ட்ல இருந்ததெல்லாம் என்ன வேணா நடந்திருக்கலாம், இனிமேல் உங்களுடைய காலம். அதே மாதிரி இது பொது பலன்கள்ல நம்ம சொல்றோம், தனிப்பட்ட உங்க ஜாதகத்துல பார்த்தோம்னா இன்னும் பிரிசைஸா நம்மளால பேச முடியும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டு காலமாக உங்களுக்கு இருந்து வந்த சோதனை காலம் என்பது முடிந்தது. இனிமேல் உங்களுடைய வசந்த காலம் தொடங்கியது. உங்கள் வாழ்க்கை பயணம் இனிதே ஜூன் 2ஆம் தேதி முதல் தொடங்கும். உங்களை நீங்க நினைச்சதை நடக்கக்கூடிய அளவுக்கு, இது சும்மா வார்த்தைக்காக சொல்றது இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தினால உங்களுக்கான தனிப்பட்ட கேள்விகள் இருந்தால் கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன்லயோ நேரடியிலயோ அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸை ப்ரிசைஸா சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ரிஷபராசி என்பவர்களுக்கு மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.